ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிபிஏ, அதாவது பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த கோர்ஸ் படிக்க நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், இந்த கோர்ஸில் எது மாதிரியான சிலபஸ் இருக்குது, ஜாப் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும், ஃபீஸ்லாம் காலேஜஸில் எது மாதிரி இருக்கும், எது மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் படிப்போம் அப்படிங்கிற டீட்டெயிலும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பிபிஏ அப்படிங்கிறது எதை பற்றி படிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு டாப் காலேஜில் உங்களுக்கு இந்த கோர்ஸ் படிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, அண்ட் எந்த ஒரு கோர்ஸாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எம்பிபிஎஸ் இது மாதிரியான எந்த ஒரு கோர்ஸ் படிக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். இந்த பிபிஏ கோர்ஸ் எதை பற்றி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது மெயினாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ்னு சொல்லலாம். ஃபைனான்ஸ், மார்க்கெட்டிங், அதே மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ், என்டர்ப்ரனர்ஷிப் இது மாதிரியான விஷயங்கள் பற்றி படிக்கக்கூடிய ஒரு அண்டர் லெவல் கிராஜுவேட் கோர்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த கோர்ஸுங்களை ப்ரிப்பேர் தம் ஃபார் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த கோர்ஸ் மூலிமா கிடைக்கும். ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கோர்ஸ்னு சொல்லலாம் இந்த கோர்ஸை. ஓகே, அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் எதை பற்றி பண்ணிக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ், அப்புறம் ஸ்கில்ஸ் இன் கம்யூனிகேஷன்ஸ், கிரிட்டிக்கல் திங்கிங், டிசிஷன் மேக்கிங் இது மாதிரியான விஷயங்கள் இதில் நம்ம நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தான் நம்ம ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக பண்ணக்கூடிய விஷயங்கள், மார்க்கெட்டிங்கில் டெவலப் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி நிறையவே நம்ம தெரிஞ்சுக்கவும் அதில் கெயின் பண்ணிக்கவும் முடியும். ஓகே, இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 years டியூரேஷன் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸாக இருக்குது. அண்டு எலிஜிபிலிட்டியாக நீங்கள் 10th and +2 முடிச்சிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருந்தாலும் இந்த கோர்ஸ் தாராளமாக எடுத்து படிக்கலாம். உங்களுக்கு எது மாதிரியான சிலபஸ் இந்த கோர்ஸ் மூலியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்ரோ எக்கனாமிக், மைக்ரோ எக்கனாமிக், ஃபைனான்சியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஆப்ரேஷன் ரிசர்ச் இது மாதிரியான டாபிக்ஸும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் எலக்டிவ், ரிசர்ச் மெத்தடாலஜி இது மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த கோர்ஸ் மூலியமாக படிப்பீங்க. உங்களுக்கு எது மாதிரியான ஜாப்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ், அக்கௌண்டிங் மேனேஜர், பிராண்ட் மேனேஜர், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இது மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே இந்த கோர்ஸ் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ்னு சொல்லலாம். ஒரு ஹெச்ஆராக ஒர்க் பண்ணலாம், ஃபைனான்சியலில், ஒரு ஐடி கம்பெனிஸில் இது மாதிரியான இடங்களில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த கோர்ஸ் மூலியமாகவே நல்லாவே இருக்குன்னு சொல்லாங்க. நீங்கள் ஒரு டாப் காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.